Taste the Daily. ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய கண்காணிப்பாளர் மீதான ஊழல் புகார் தொடர்பாக சென்னை மற்றும் திருவள்ளூரில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை விருகம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய கண்காணிப்பாளராக பணியாற்றிய பாண்டியன் மீதான ஊழல் புகார் தொடர்பாக அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் அங்குலம் மங்குலமாக சோதனை செய்தனர். மேலும் சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி தனியார் நிறுவனம், அசோக் நகர், கோயம்பேடு ஜெய்நகர் ஆகிய இடங்களில் பல்வேறு தொழிலதிபர்களை மையப்படுத்தி 150க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இப்படி திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்சம், ஊழல் மலிந்துள்ள அதிகாரிகள், முறைகேடு தொழிலதிபர்களை அமலாக்கத்துறை தனது அல்டிமேட் சோதனைகள் மூலம் அம்பலமாக்கி வருகிறது. தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கியுள்ள பாண்டியன் மீது ஏற்கனவே கொசஸ்தலை ஆற்றின் ஈரநிலத்தை ரியல் எஸ்டேட்டாக மாற்ற வரைபடத்தை மாற்றியது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் சுமார் 1,37,00,000 ரூபாய் ரொக்கம், 3 கிலோ தங்கம், 3 கிலோ 343 கிராம் வெள்ளி, 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்தகைய மிகப்பெரிய ஊழல்வாதியை அதிமுக அரசு அடையாளம் காட்டியிருந்த நிலையில் அவர் தற்போது அமலாக்கத்துறை வசமாக சிக்கியுள்ளார். இதேபோல் வேலூரில் பிரபல சாய் சுப்ரபாதம் மற்றும் தாம்பூலம் ஈவென்ட்ஸ் உரிமையாளர் மேத்தாகிரி வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சுமார் 9 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையின் நிறைவில் சில முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார்.